அன்பில் இனியவர்களே, அறிவில் அல்ல உறவில் வெளிப்படும் கடவுளை அறிந்து கொள்ள வார்த்தை என்று அழைப்பு விடுக்கிறது. திருவருகை காலத்திலே முதல் வாரத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிற நாம் அறிவாற்றலை வைத்து கடவுளை அடைந்து விட முடியாது. உறவில் மேன்மையில் தான் கடவுள் நிலைத்திருக்கிறார் என்ற மேன்மையை இன்றைய வார்த்தை வழிபாடு வழியாக நம்மை சிந்திக்க வார்த்தை அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கள்ள கபடமற்ற நிறைந்த நமது உள்ளங்கள் கள்ளம் கபடமற்ற நிலையை நோக்கி நகர வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதாவது தீமையான குணங்களில் இருந்து விலகி நன்மையின் பாதையை நோக்கி நாம் செல்லுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். இறைவனின் வெளிப்பாடு கள்ளமற்ற உள்ளங்களுக்கே தரப்படுகிறது என்பதை தான் நற்செய்தியில் வானக தந்தையை நோக்கி இயேசுவின் ஜெபம் வெளிப்படுவதாக நான் இன்று பார்க்கிறேன். வரலாற்று ரீதியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேமில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் இத்திருவருகை காலத்தில் பெத்லகேமில் மட்டுமல்ல நம் உள்ளங்களில் பிறக்க வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்பதை நற்செய்தி இன்று தெள்ளத் தெளிவாக நமக்கு முன்பாக விளக்கி கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இம்மன்னக பிறப்பு என்பது வானக தந்தையின் அன்பை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வு என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தளர்ச்சியுற்ற சோர்வுற்ற இம்மானுடம் மீண்டும் எழுச்சி பெற்று மீட்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த கால சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வழியாக அம்மீட்பு உறுதி செய்யப்பட்டது. அதே உறுதியை இன்று நம் கால சூழ்நிலையில் உணர அழைக்கப்படுகிறோம் அன்பில் இனியவர்களே. ஆனால் அதை உணர்வதற்கு தடையாக இருப்பது நமது கள்ளம் கபடம் நிறைந்த எண்ணங்களே என்பதை நம் நினைவில் கொள்ள வேண்டும். சூதுவாது தெரியாம வளரணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தீமைகளின் ஆதிக்கமும் மனதிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. நம் சின்னஞ்சிறிய குழந்தைகள் என்னத்தான் தவறுகள் குறும்புகள் செய்தாலும் அதன் உள்ளத்தில் எண்ணத்திலும் கபடற்ற தன்மையே நிறைந்திருக்கும். இதுதான் உண்மை. ஒரு குழந்தை வெளிப்படையாக செய்யும் தவறுக்கு குதர்க்கமாக தீமையான எண்ணங்களோ பின்புலங்களோ இருக்காது. இதுவே குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மனநிலையை வேறுபடுத்தி காட்டுகிறது. தெரியாம ஒரு குழந்தை எதையோ ஒரு விளையாட்டுத்தனமா செய்துவிடும். அதன் இதயத்தில் எந்த ஒரு அழுக்காரம் எந்த ஒரு தீமையின் ஆதிக்கமும் குடிகொள்ளாது. ஆனா மனிதன் எப்படி முன்னேறலாம் எப்படி உயரலாம் என்று பலவிதமான தீமையின் ஆதிக்கத்திற்கு தான் உள்ளாகிறான். குழந்தையின் மனநிலையை கொண்டிருப்போர் இறைவன் தரும் பல உன்னதமான வெளிப்பாடுகளை உணர ஆற்றல் பெற்றவர்கள். மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைத்தாலும் அதை அவர்கள் முழுமையாக உணர முடியாது. இவ்வுலகம் சார்ந்த அல்லது அறிவியல் ரீதியான விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள கூடிய அறிவாளிகள் பலருக்கு, அறிஞர்கள் பலருக்கு இத்தகைய வெளிப்பாடுகள் ஒரு புரியாத புதிர்தான். அதான உண்மை. இயற்கையோடு இசைந்து வாழ்வை வாழுகின்ற பூர்வக்குடி மக்களும் படிப்பறிவில்லாத பாமரர்களும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கூட தான் அறிஞன் அறிவாளி சிறந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் படிச்சவன் பட்டம் வாங்கினவன் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சாதாரண ஒரு எளிமையான காரியத்தை சிலரால் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக இறைவன் படைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து அனுபவிக்கக்கூடிய வளங்கள் என்பதை குழந்தையுள்ளம் கொண்டோர் பொது நலத்தோடு கருதுவர். ஆனால் குழந்தையுள்ளம் கொண்டிராதவரோ படைப்பில் இருப்பவற்றை பிரித்து அதை வகைப்படுத்தி எனக்கு உனக்கு என்று சுயநலத்தில் வாழ்வார். அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது என்ற எண்ணம் இறைவனின் வெளிப்பாடு.
இதை அறிஞர்கள் புரிந்து உணர முடியாது. ஆனால் அறிவை கடந்த இதயத்தின் உணர்வுகளை மையப்படுத்துவர்களால் மட்டுமே பொது உடைமை உணர்ந்து வாழ முடியும். கிறிஸ்து பிறப்பு விழாவை எதிர்நோக்கும் நாம் இதயத்தின் உணர்வுகளுக்கு முதன்மை இடம் கொடுத்து கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நம் உள்ளங்களை தயார் செய்வோமா? ஆமாங்க, அறிவில் அல்ல, உறவில் வெளிப்படும் கடவுளின் அன்பின் மேன்மை என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, தான் என்ற அகந்தையில் அறிவுதான் உயர்ந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த மடமையான உலகிலே உறவின் மேன்மையில் தான் அனைத்தும் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒருவர் இன்னொருவரை அன்பின் பிணைப்பாக இணைத்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.